நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராகினி தலையில் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. வேமா வந்துட்டு ராகினி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வேமா வந்துட்டு அவங்க அத்தைக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் கோவிலேருந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். 2 பேர் வந்துட்டு வாண்டடாக எங்ககிட்ட வம்பளுத்து இந்த மாதிரி என்னை அடிக்க வந்தாங்க. ராகினி குறுக்கால வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் வீட்டில் இருக்காங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணு தெரிஞ்சுமா அவன் கை வச்சா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலே கை வச்சிருப்பா. அவனுக்கு வந்துட்டு இனிமேல் கையே இருக்கக்கூடாது, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க, முதல்ல ராகினிக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம், அதுக்கடுத்து அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியில் வராங்க. டாக்டர் என்னாச்சு, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு மேடம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பிளட் குரூப் வந்து AB நெகட்டிவ், அது வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அதனால் பிளட்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், எங்கள் சைடில் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ப்ளீஸ், ஆனால் உடனே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடு. ஐயோ இப்போ வந்துட்டு அந்த பிளட் குரூப் இருக்கவங்கள எங்கே போய் தேடுறது அப்படின்னு ஆளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க. பட் கார்த்திக் தெரியும்ல, அவங்க பாட்டிக்கு அந்த பிளட் குரூப் தான் அப்படின்னு சொன்னதுமே வேமா கால் பண்ணி அவங்க பாட்டிகிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. பாட்டி இந்த மாதிரி ராகினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்தம் தேவைப்படுது, உங்கள் பிளட் குரூப் தான், நீங்கள் வந்தால் ரத்தம் கொடுத்து ராகினியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராண்டி ரத்தம் என்ன உசுரே கூட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி வர்றாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க கால் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்துட்டு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் யாருமே வந்துட்டு அவைலபிளாக இல்லை. ஐயோ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு புவனேஸ்வரி பாட்டி வர்றாங்க. ஏய் நில்லு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுகிற, இது பேத்திக்கு ரத்தம் கொடுக்க வந்திருக்கேன், கொஞ்சம் வழிவிடு, ரத்தம் கொடுத்தா தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இங்கே பாரு, உனக்கிட்ட ரத்தம் கொடுக்க சொல்லி நான் வந்து கேட்டேனா, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன், உன்னை கண்டாலே நான் வந்து ஆகாதுன்னு சொல்கிறேன்ல, உன் காலில் விழுந்து கெஞ்சினா இங்கே வர சொல்லி, தேவையில்லாமல் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி என் குடும்பத்தோடு சேர்ந்துடணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத அப்படின்னு இங்கே பாரு, நமக்கு இருக்கிற சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நான் ரத்தம் கொடுத்துட்றேன், அதுக்கடுத்து எதுனாலும் பேசிக்கலாம், பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா என் பேத்தி அப்படின்னு இங்கே பாரு கிளவி, நீ ரத்தம் கொடுத்து தான் என் மகன் வந்துட்டு உயிரோடு இருக்கன்னா அது தேவையே கிடையாது, அதுக்கு பதில் என் மகன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. கத்தாத அப்படின்னு மக உசுறு, அதை நினைச்சு பாரு, உன்னோட ஈகோவால அவ வந்துட்டு உயிரை கெடுத்துறாத அப்படின்னு நான் சொன்னதான், நீ ரத்தமே கொடுக்கக்கூடாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, மாப்பிள்ள இந்த கிளவி இங்கேருந்து அமுச்சு விட்ருங்க, இல்லைனா என்னை குலகாரி மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். கார்த்திக்கு என்ன பண்ணேனே தெரியல. பாட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன பேராண்டி இவ இப்படி இருக்கா, உயிருக்கு போடுறாரு நிலைமையில கூட இவ அந்த பகையை மறக்க மாட்டிக்காளே, இவளாம் வந்துட்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்து சந்தோஷமாக வாழ வைக்க போகிறா அப்படின்னு இப்போ அதை பற்றியெல்லாம் பேச நேரம் இல்லை, எப்படியாவது ராகினிக்கு வந்து ரத்தம் கொடுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு இங்கிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, அத்தை பாட்டி தானே ரத்தம் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டுமே, இப்போ ராகினியோட உயிர் தானே முக்கியம் அப்படின்னு மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் ரத்தத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட சுற்றி இருக்கவங்களும் அம்மா பரவாயில்லம்மா ரத்தம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம், நான் சொன்ன முடிவு தான், இதை யாருமே வந்துட்டு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே வந்துட்டு ராகினிக்கு பயங்கரமாக வந்துட்டு சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அப்புறமேட்டி கார்த்தி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பாட்டி நீங்கள் கண்டிப்பாக ரத்தம் கொடுக்கலாம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவை போட்டு பாட்டியை யாருக்கு தெரியாமல் வந்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க. இந்த ரத்தம் கொடுக்க நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஏய் நில்லு அப்படின்னு பாட்டி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. அதுங்களையும் வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அத்தை, உடனே போய் ரத்தம் கொடுத்துருவோம், அதுக்கடுத்து பேசிக்கிறோம், ஏன்னா டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு டவுட் ஆகிட தான் வந்துட்டு ரத்தம் கொடுக்க அமுச்சு விடுறாங்க. பாட்டி போய் வந்துட்டு ரத்தம் கொடுக்குறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க சாமுண்டீஸ்வரி பார்த்தா நீ தாயா இல்லை பேயா அப்படின்னு தான் இருக்குது. இது மூலயமா ராகினி வந்துட்டு பாட்டியோட கொஞ்சம் அட்டாச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?